ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து தான் கதை நீங்க எதிர்பார்க்காத மாதிரி வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். எதையாச்சும் நீங்களா போட்டு யோசிச்சு குழப்பிக்கிடாம பொறுமையா அனிமேவை வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்ப அந்த ரூம்ல இருந்து வெளியே வரவும் யாஜிமா வந்து நிக்கிறான். ஏன் போய் சொன்னீங்க? நம்ம ஹீரோ கேட்கறான். என்னாச்சு, நீ அவளை பண்ணிட்டியா? நம்ம கேட்கறான். என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க 18+ பண்ணலன்னா பெனால்டி உண்டுன்னு சில பேர் பேசியிருப்பாங்க. இந்த யாஜிமா வர நம்ம ஹீரோ கிட்ட பக்கத்து ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ரெரினா ஏமலா ஆக்கிரையா எவ்வளவோ விஷயங்கள் பண்றா, ஆனா அவளுக்காக நான் எதுவும் பண்ணல, இதனால அவ லைஃப் பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்றான். அவ வெக்கப்பட்டாலுமே நம்ம ஹீரோவா தடுக்கல. ஆனா அவ கண்ல இருந்து கண்ணீர் வர்றதை நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனால் அவள் கண்ணில் இருந்து கண்ணீராக வருது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அவள் கேட்குறா. பெனால்ட்டி உண்டுன்னு கேள்விப்பட்டேன், அவங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருவேளை நம்ம எதுவோ பண்ணலன்னா அதுக்காக தான் நான் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பர்சனலாக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, அப்படி பண்ணால் மக்கள் எப்படி அவங்கள நம்புவாங்க, வெளியே எது தெரிஞ்சா அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும், ஒருவேளை அவங்க மட்டும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா நான் அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போடுவேன், அவங்க பார்ப்பாங்கன்னு சொன்னா நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமா இல்லை பயத்தில் நான் அப்படியே அதை நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வா சொல்லவும். நானும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனாலுமே நீ அதை பண்ணிட்ட அப்படின்னு வா சொல்லவும். பெனால்ட்டி உண்டுன்னு சொன்னதுனால தான் அப்படி பண்ண, விருப்பப்பட்டு நான் அதை பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு ரீனா படுத்துக்கிடுறா. சாரி நம்ம ஹீரோ கிட்ட பார்க்கவும். என் கிட்ட வராத, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கு, என்னாலேயே என்ன புரிஞ்சுக்கிட முடியல, நான் நானாவே இல்லை அப்படின்னு ரீனா சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி அப்படியே அவளை விட்டு தள்ளியே உட்காந்துருக்கான். செஷன் முடிஞ்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணவும் ரீனா அங்கிருந்து கிளம்புறா. என்ன நீ எதுவும் பண்ணலையா, இதே அந்த இன்னொரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா நீ அதை பண்ணிருப்பல அப்படின்னு யாஜிமா கேட்கவும். டாக்கசாக்கிய சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அதுவோ கரெக்ட் தான் யோசிக்கிறான், கொஞ்சம் யோசிச்சு முடிவடு அப்படின்னு சொல்லிட்டு யாஜிமா அங்கிருந்து கிளம்புறான். இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் செஞ்ச விஷயங்களுக்கு சாரி, நீ ஓகே தானே நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிருக்கான். நான் ரெரினா ரிப்ளைவே பண்ணல. அண்ணா ரெரினா எப்போ வருவாங்க, நீ அவங்கள தானே கல்யாணம் பண்ண போற, அண்ணி எங்க காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி கேட்கறா. மெசேஜ் வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா ரெரினா கிட்ட இருந்து வரல, ஸ்கூலுக்கு வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அவன் சொன்னதை நான் ஏன் நம்பினேன், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம எவனாச்சும் ஒரு பானையை வாங்குவானா, நான் முட்டாத்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ரோமியோ என் அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீசக்கா டைலாக் சொல்லிட்டு இருக்கான். நீ டைலாக் அப்படியே சொல்ற ஓகே, ஆனா ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன குறையுதுன்னு அவன் கேட்கவும் ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு டாக்கசாக்கி சொல்றா. டாக்கசாக்கி ரோமியோவாவும் நீசக்கா ஜோலியட்டாவும் நடிக்கிறாங்க. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் பிராக்டிஸ் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாவா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படின்னு கத்தவும். உனக்கு என்னடா பிரச்சனை டீச்சர் கேட்கறாங்க. நீசக்கா இதை பண்றதுக்கு வெக்கப்படுறான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். நீசக்கா எப்படி ஒத்துக்கிட்டான்னு கேட்கவும் 30% அட்டெண்டன்ஸ்ல கை வச்சிருவான் டீச்சர் மிரட்டினாரு, அதனால அவன் ஒத்துக்கிட்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. டாக்கசாக்கி பைய வேஷம் போடுறாளா, அதுல அவ கியூட்டா இருப்பாளே, நான் இதை ரெரினா கிட்ட சொல்லணும் நம்ம ஹீரோ போன் எடுக்கிறான். ஆனா அவன் இன்னும் பேசலங்கிறது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து சோகமாகறான். நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறத டாக்கசாக்கியும் நோட்டீஸ் பண்றா. டிராமாக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெரினா இன்னும் ரிப்ளை பண்ணல, அவ கொடுத்த கீச்சன் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அதை தெரியாதனமா ஒருத்தன் தட்டி விட்டு அதை நம்ம ஹீரோ எடுக்க போறான். அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட் அதை சுத்தியில வச்சு அடிக்க போகுவோம். ஹீரோ கையில அது பட்டுது. நீசக்கா கையை தெரியாதனமா அடிச்சிட்டேன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு டாக்கசாக்கி கேட்கவும். நீசக்கா கை உடஞ்சிட்டான்னு டீச்சர் சொல்லுமா. ரொம்பவும் ஷாக் ஆகுறா. நீ ஏன் ஷாக் ஆகுறா, அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையன்னு டீச்சர் சொல்றாங்க. வீட்டுல இருந்தா போர் அடிக்குன்னு பார்த்தா எங்க ஸ்கூல்ல வந்து கையை உடச்சிக்கிட்டேன், நல்ல வேலை அதை காப்பாத்திட்டேன்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நம்ம ஹீரோக்கு அடிபட்டு தெரிஞ்ச உடனே டாக்கசாக்கி ஃபாஸ்டா ஓடி வந்திருக்கா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்பவுமே மூச்சு வாங்கிட்டு இருக்கா. நீ ஓகே தானே அப்படின்னு அவ மூச்சு வாங்கி முடிச்சுட்டு கேட்கவும். ஓகே தான். ஆமா எதுக்கு அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஓடி வந்தது மூச்சு வாங்குச்சு, அது இப்ப முக்கியம் இல்ல, கொஞ்ச நேரம் உன்னை பார்க்காம விட்டா கேர்லெஸ்ஸா இருந்து அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும். சரி இனிமே அப்படி பண்ண மாட்டேன், நான் ஒரு முட்டாள் நம்ம ஹீரோ சொல்றான். ஆளில இருந்தே வித்தியாசமா இருக்கு, ஏதாச்சும் ஆச்சானவா கேட்கவும். எனக்கு பனிஷ்மெண்ட் கரெக்டாக தான் கிடைச்சிருக்கு, கேம்ப் முடிஞ்சு வந்ததுலேருந்தே உன்கிட்ட பேசவே முடியல, நீ ரொம்ப பாப்புலர், உன்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஆளுங்க இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். நிஜமாவை நான் பேன் பண்ணி வச்சிருக்கேன், இனிமே உன் பக்கமே நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், உன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, உன்கிட்ட வந்தாலே நான் ஏதாச்சும் எல்லாம் மீறி பண்றணும்னு தோணுது, அதான் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், ஆனா அதுக்குன்னு இப்படியா கையில் அடிபடுற லெவலுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும். இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னை ஏமாத்தலான்னு பார்க்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, என்னாச்சு சொல்லுனவா கேட்கறா. நான் ரெரினாவோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். என்னாலயா அப்படின்னு கேட்கறா. சச்சா இது ஒன்னால இல்ல, நான் தான் தேவையில்லாம பானையில என்ன இருக்குன்னே தெரியுமா அதை வாங்கி நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன பானைனவா யோசிக்கிறா. இனிமே நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரெரினாக்கு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு டாக்கசாக்கி புரிஞ்சுக்கிட்டா. எப்பவும் போல ரெரினாவும் டாக்கசாக்கியும் வெளியே வந்திருக்காங்க. வாவி இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ரெரினா சொல்லுவோம். வீட்டுல செய்யற ஹாட் கேக் இதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாட் கேக்னு சொன்ன உடனே தான் ஒன்னு ஞாபகம் வருது. சின்ன வயசுல நெஜிமா சூப்பரா ஒரு ஹாட் கேக் சமைச்சான், அவனுக்கு தங்கச்சி பறக்க போறான்னு செலிப்ரேட் பண்ணா. நெஜிமா கையால செஞ்ச ஹாட் கேக்கா இருந்தா எவ்வளவு நாள் நான் சாப்பிடுவேன், அவன் கையால
கையால செஞ்சதை ஒரு தடவை சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு டாக்கசாக்கி சொல்றா. அவன் சமைப்பான்னு எனக்கு இப்பதான் தெரியும் ரீனா சொல்றா. நிஜமா ரீசெண்டாவே சேடா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு டாக்கசாக்கி சொல்லவும், ஓ அப்படியா, நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அவன் இல்லாம நான் ரொம்பவோ லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரீனா சொல்றா. இப்ப கொஞ்ச நாள் போகுது, நான் நினைச்ச மாதிரியே அவ இப்ப வரைக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ரீனாவை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். யாஜ்மா அந்த ஸ்கூல்ல ஏதோ ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோவை அவன் பார்க்கவா அங்கிருந்து ஓட பாக்குறான். நம்ம ஹீரோவனை பிடிச்சவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். நம்ம ஹீரோவா அவன் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் என் பார்ட்னரா இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணும் இதனால வருத்தப்படுறா, எனக்கு யாரையும் வருத்தப்பட வைக்கிறதுல விருப்பம் இல்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்க தம்பி, உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இப்படிதான் லவ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் நோட்டீஸ் வந்துச்சு, ஆனா எனக்கு எதை பத்தியோ கவலை இல்ல, நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா. கவர்மெண்ட் கொடுத்தவங்க தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனாலுமே அந்த பொண்ணு கவர்மெண்ட் நோட்டீஸ்ல வந்த பையனை கல்யாணம் பண்ணல, இவன் கூடயோ பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா அந்த பையனுக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவனோட ஃபீலிங்ஸ்ல அவன் ஹானஸ்டா இருக்கணும்னு. இது ஜஸ்ட் நான் கேள்விப்பட்ட கதை தான், சோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ எப்பவுமே ஹானஸ்டா இரு, தேவையில்லாம யோசிச்சு அவன் மனசை குழப்பிக்கிடாத அப்படின்னு அவன் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். அவன் முட்டாள்தனம் பண்ணிட்டு வருத்தப்படுற மாதிரி நீயும் பண்ணாத அப்படின்னு சொல்லி யாஜ்மா யோசிக்கிறான். ரெடினா மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவ வாங்கி கொடுத்த கீ செயினை பார்த்துட்டு, ஹாய் நான் இப்போ ஸ்கூல்ல தான் இருக்கேன், கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம், என் கூட சேர்ந்து பரியல் மவுண்ட பார்க்க வரேன்னு சொன்னல, உனக்கு இன்னும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்களை நான் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது எல்லாருமே சிரிப்பாங்க, ஆனா நீ அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டின, இப்பவே போகணும்னு இல்ல, ஒரு நாள் நம்ம முடிஞ்சா போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடினாக்கு மெசேஜ் அனுப்புறான். ஆக்சுவலி யாஜ்மா சொன்ன அந்த ஸ்டோரி வேற யாருக்குள்ளதும் கிடையாது. யாஜ்மா லவ் பண்ண அந்த பொண்ணு ஈச்சிஜோ தான். என்ன டீச்சர் கிட்ட பேசிட்டியா? ஆமா, அன்னைக்கு அவங்க என்ன கலர் ரிப்பன் போட்டுருந்தாங்கன்னு கேட்கவும் பிங்க் நம்ம சொல்றான். அப்ப அவங்க நல்ல மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈச்சிஜோ சொல்றா. அவ ஜாலியா இவன் கிட்ட சிரிச்சு பேசுறா. ஆனா யாஜ்மாவால அப்படி இருக்க முடியல. இந்த ஃபீலிங்ஸை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும், இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரெடினா கிட்ட இருந்து இன்னும் எந்த ரிப்ளைவும் வரல. ஐயோ கரி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பார்த்தா, டியர் யோகரி நெஜிமா, எப்படி இருக்க? சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணிருக்கியா? பரியல் மவுண்ட்ஸ்க்கு போறத பத்தி நீ கேட்டதுக்கு இப்போதைக்கு என்னால ஒரு ஆன்சரை சொல்ல முடியாது. அன்னைக்கு நீ உன் பேஷனை பத்தி உன் மனசுல இருந்து பேசினப்போ நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சில பேர் தான் உன் பேஷனை பத்தி சிரிப்பாங்க, ஆனா உன் மனசுல இருந்து நீ உண்மையா பேசினா நிறைய பேர் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. சோ உன் மேலேயே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வை, தேவையில்லாம யோசிக்காத, கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல கான்சென்ட்ரேட் பண்ண. ரீனா லெட்டர் அனுப்பியிருக்கா. என்ன அனுப்பியிருக்கான்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. ஹீரோ லைட்டா கண் கலங்கிட்டு, சரி நான் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிறேன் நம்ம ஹீரோ போறான். சோகமா இருந்த நம்ம ஹீரோ இப்ப கொஞ்சம் சீரப் ஆயிட்டான். நீ இல்லாம நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு டாக்கசாக்கி டைலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவனை பார்க்கணும்னு நான் விரும்பல, ஆனா அவன் இல்லாம லோன்லியா ஃபீல் பண்றான்னு ரீனா சொல்லவும், இந்த ஃபீலிங்க்கு பேர் தான் லவ், நீ அவனை லவ் பண்றேன்னு டாக்கசாக்கி சொல்ல வந்துட்டு அமைதியா இருப்பா. நானும் அவனும் ஒரே கிளாஸ்ல இருக்கோம், கிஸ் பண்ணிக்கிட்டோம், இதோடயே நான் நிறுத்திக்கிடணும். கடையில ஒரு பொம்மையை பார்த்தா கூட யாரும் அதை வாங்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்பவோ பயந்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன், ரொம்பவோ சுயநலமா. அவங்களுக்கு லவ் வந்துருச்சுங்கிறத நான் ஜஸ்ட் அவங்க கிட்ட சொன்னா போதும், அவங்களோட லவ் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட போய் முடியும். எனக்கு தெரிஞ்சு நிஜமாவும் இந்நேரத்துக்கு அவளை லவ் பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால நான் அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாது. லவ் பண்றது உண்மையிலேயே ரொம்பவோ ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவள் அலறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ரெடினாவை நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதுல இருந்தே அவளுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங்கா இருக்கு. ரெடினா பேசாம இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஃபீலிங் என்னன்னு அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் தெரியல. பட் இதுக்கு பேர் தான் லவ், அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது டாக்கசாக்கிக்கு புரிய வருது. ரெடினா கிட்டயோ நம்ம ஹீரோ கிட்டயோ இதை போய் சொன்னா அது டாக்கசாக்கியோட லவ்வுக்கு பிரச்சனையா போய் முடியும். அதனால அவ சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்றா. இனிமேதான் கதையில நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.